சேனல்ல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சார், வசியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வசியத்து இன்னைக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள். இன்னைக்கு அந்த வசியத்து மூலியமா கிடைக்குதுன்னா அது அவங்களுக்கு இன்னைக்கு மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். என்னுடைய வேலையில வசியம் என்றது என்னன்னா, அவங்க பேர் தாயோட பேர் இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட துணி கேட்பேன். இதை வச்சுதான் நான் செய்ய முடியும். தப்பான அவங்கள வசியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாம்மா. அவன் தப்பானவனும் நல்லவனும் அவனுடைய மனநிலை என்ன, அவன் விஷயத்துல அவன் உண்மையா உறுதியா இருக்கிறான். அவங்க இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்றவங்க தான் வருவாங்க. அவன் கட்னா சிம்ரனை தான் கட்டுவேன், இல்ல நமிதாவை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு பேசுறான்னு வைங்க. இங்க இருந்துட்டு உட்காந்து நமிதா வசியம் பண்ண முடியுமா? அதுக்குதான் நம்ம தாயார் பேர் கேட்கறது. இவன் சிம்ரன் பேர் இங்கதான் படத்துலதான் சிம்ரன் தெரியும். உண்மையான பேரே உங்களுக்கு யாரும் வெளியே கொடுக்கறது கிடையாது. அப்படியே சிம்ரன் பேர் தெரிஞ்சா கூட அவங்க அம்மா பேர் கண்டுபிடிப்பாங்களா? ஏம்மா? சோ வைஃபா இருக்கட்டும் இல்ல ஹஸ்பண்டா இருக்கட்டும், என்னைக்குமே நம்ம மேல சண்டை போடாம ஒரு அஃபெக்ஷனா இருக்கணும்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து வாழணும். ஒரு சின்னதா ஒருத்தன் ஒரு பெண் கூட பேசுவான், உடனே விட்டு கொடுக்காம அந்த சண்டையை பெருசாக்க என்ன ஆகும்? ஒரு பெண்ணு போ இவளே சொல்லிட்டா நம்ம அங்க போனா என்னன்னு அவன் போயிடுறான். ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா வேலை செய்யற இடத்துல இருக்கும், இல்லைங்க பழக்கம், இவன் விடாம டார்ச்சர் பண்றதால அந்த பெண்ணு மனசு மாறிடும். பல தரப்பான ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய தகவல்களை நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இந்த காணொலியில ஜின் பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். வசியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வசியத்தை பத்தி என்ன நினைக்கிறதுன்னா, வசியத்து இன்னைக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பொருள். இன்னைக்கு இந்த வசியத்து மூலியமா கிடைக்குதுன்னா அது அவங்களுக்கு இன்னைக்கு மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். வசியத்துல நிறைய மை இருக்கு அப்படின்றாங்க. மை அப்படின்னாலே இந்த படங்கள்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம், கருப்பு கலர்ல இருக்கும், புரியுதுங்களா? இப்ப வயலட்ன்றான், பிங்க்ன்றான், கிரீன்ன்றான். வசிய மையில இத்தனை வகை இருக்கா? ஆமா, நமக்கு அந்த வசிய மை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் யூஸ் பண்றது கிடையாது, என்னுடைய வேலையில அது கிடையாது. என்னுடைய வேலையில வசியம் என்றது என்னன்னா, அவங்க பேர் தாயோட பேர் இருக்கணும், இல்லைன்னா அவங்களோட துணி கேட்பேன். இதை வச்சுதான் நான் செய்ய முடியும். எனக்கு இந்த மை கொடுத்து எனக்கு பழக்கம் இல்லை. அது வசிய மையன்றாங்க, அது இருக்குதா இல்லையான்னு என்ன அந்த சம்மந்தப்பட்டது வேற. ஏன்னா நான் அவங்கள்ட்ட போய் நான் ஆராய்ச்சி பார்க்கல. என்னுடைய முறைகள் மெத்தட் என்னன்னா, இப்ப வெளியே ஒருத்தவங்க இருப்போம், கட்டின பொண்டாட்டியோட கோவத்துல போயிடுறாங்க, அவங்களுக்கு போய் நம்ம மை வைக்க முடியுமா? ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா சொந்த பந்தம் கூட வெளியே போயிடுறாங்க, அவங்களுக்கு கிட்ட போய் நம்ம போனாவே பிரச்சனை வரும். எப்படி வர வைக்கிறது? அப்பேற்பட்டவங்களுக்கு அவங்களுடைய போட்டோ இருந்தா போறோம், அவங்களுடைய துணி இருந்தா போறோம். கண்டிப்பா அவங்கள நான் வசியப்படுத்தி, கண்டிப்பா இது மீடியாவில் இல்ல, உங்களுக்கும் நான் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், 2 நாள்ல கண்டிப்பா அந்த மாற்றத்தை காட்டுவேன். 2 நாள்ல கண்டிப்பா காட்டுவேன். இப்போ துணி அப்படின்னு சொல்றீங்க, அவங்களோட துணியை வச்சு எப்படி வசியம் பண்ண முடியும்? இப்போ நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ ஒரு திருடன் வரான், அவன் வந்துடுறான், அவன் போயிடுறான். அங்க ஒரு 5 அறிவு உள்ள நாயை தான் உள்ள எடுத்துன்னு போய் விடுறீங்க. அது எப்படிமா அவனை கண்டுபிடிக்குது? மோப்ப சக்தி. அது என்ன சக்தி? அது அதான் மோப்ப சக்தியா? அது எப்படி ஒரு 5 அறிவு உள்ள நாய்க்கு அது தெரியும் போது ஒரு ஜின்னுக்கு தெரியாது? அது எப்படி வர வைக்கணும் எங்களுக்கு? அதேதான். அது ஏவலாம் நாங்க ஏவி விடும் போது, அந்த துணியை வச்சு நாங்க ஏவி விடும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அட்டாக் பண்ணும். அட்டாக். அவ்வளவுதான். எனக்கு ஒரு சந்தேகம். அதாவது இப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு காரணத்தினால சார், அந்த காலத்துல நிறைய கல்யாணம் பண்ணிப்பாங்க, சின்ன வீடெல்லாம் வச்சுப்பாங்க, அத்தனை பேரையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, வைஃப் கூட இருக்காங்க, டக்குன்னு ஒரு இல்லீகல் அஃபேர் வந்தோன்னா வைஃபை விட்டுடுறாங்க. சோ கணவன் மனைவி, கணவன் நம்ம கைக்குள்ள என்னைக்குமே இருக்கணும், நம்ம மேல ஒரு ஆசை பாசம் அதிகமா இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது வசியம் இருக்கா? அதுக்குதாம்மா இந்த வசியத்தை சொன்னது. அதுக்கு கணவன் மனைவிக்கு வேற வசியம், இதுக்கு போறவங்க வெளியே போறவங்க வசியம்ன்றது கிடையாது. வசியம்ன்றது ஒண்ணுதான். அது யார் நமக்கு தேவையோ அவங்கள வசியப்படுத்தி வச்சுக்கிறது தான் வசியம். அது கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல பழகிறவங்களா இருக்கலாம், இல்ல காதலர்களா இருக்கலாம், சரிங்களா, இல்ல நட்பு ரீதியா இருக்கலாம். ரொம்ப நாளா நெருங்கி படைக்கிட்டு, இதோ நம்ம ராயபுரத்துல எடுத்துக்க, சென்னையில அங்க 2 லேடிஸ் தான், அவங்க 2 பேருமே ஒன்னா பேசினுட்டு இப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தவங்க வர்றது இல்லை, பேசுறது இல்லை சரியா, அதனால இந்த அம்மா எனக்கு அவங்க பழைய மாதிரி நண்பர் வர மாதிரி பண்ணி கொடுன்றாங்க. பல விதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பரை வர வச்சு என்ன சார் ஆக போகுது? இப்ப பிரிஞ்சிருந்தா ஒரு வருத்தம் ஏற்படுமோ, மன உளைச்சல் ஏற்படும். ஒரு சிலர் எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. நல்லா பழகிட்டு ஒருத்தவங்க விட்டுட்டு போகும்போது அவங்க மனசு உடையும். அதுல எனக்கு அவங்க கூட இவ்வளவு நாள் இருந்தாங்க, போனாங்க, இன்னைக்கு என் கூட சேர மாட்டாங்க, யாரோ பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. காதலன் காதலிக்கு இந்த மாதிரி எல்லாருக்குமே செய்யலாம். ஓகே. இப்போ உங்ககிட்ட நீங்க எத்தனையோ பேர் வசியத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா? தப்பான அவங்கள வசியம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாம்மா. இது நான் மத்தவங்கள மாதிரி இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு கிடையாது. அவன் தப்பானவனும் நல்லவனும் அவனுடைய மனநிலை என்ன, அவன் விஷயத்துல அவன் உண்மையா உறுதியா இருக்கிறான்.
எல்லாமே சும்மா வந்து தேடி வந்து விட மாட்டாங்கம்மா இந்த வேலைக்காக. அந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அவங்க இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன்றவங்க தான் வருவாங்க. புரியுதுங்களா? அப்படி சாதாரணமா நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்ப்பாங்க, நாலு கடையில் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு எங்களை தேடி வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்கன்னா அப்படி தவறான இல்லைகள் நம்ம தான் அது தவறா தெரியும். அவனுக்கு அது எவ்வளவு அவன் மனசு அவ்வளோ மனுஷன் தானே, அவனுக்கு மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கும். எது வந்தாலும் சரிம்மா, ஒரு மருத்துவர்கிட்ட போனா என்ன குணப்படுத்துறாரோ அந்த மாதிரி தானே. இப்போ ஒரு வசியம் பண்றதுக்கு இப்ப அவங்களோட துணி இல்ல. இப்போ உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தவங்க வசியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட ஆடை சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் அவங்க கிட்ட இல்ல அப்படின்னா அப்ப என்ன பண்றது? அவங்க பேரு நீங்க எங்க உருவாவறீங்க? தாயோட கருவறையில தான். நீங்க வீட்டுக்கு எத்தனாவது பிறப்பு, 1ஆ 2ஆ அது தெரியணும். அது தெரிஞ்சா கண்டிப்பா நான் கொஞ்சம் டீடைலா கேக்குறேன். எதனால வந்து தாயோட பேர் தெரியணும் அப்படின்னு? நம்ம தாயோட கருவறையில தான் நம்ம உருவாகிறதால தாயோட பேர் வேணும். இப்போ உங்க பேரை வச்சு மட்டும் செய்தோம்னா அதே பேர்ல 1000 பேர் இருப்பாங்க. அப்ப தாயோட பேர் எதுக்காக கேட்கிறோம்னா, இன்னார் தாய் வயிற்றுக்கு ஜின்னுக்கு நம்ம இங்க சொல்லணும். மந்திரம் சொல்லும் போது தாயார் பேரோட சொல்லணும். இன்னார் தாய், இன்னார் பிறப்பு, இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லும் போது அது எளிதா போய் பிடிக்கும். இப்போ எத்தனாவது பிறந்தீங்க அப்படின்லாம் கேக்குறீங்கல்ல, அது எதுக்காக சார் கேக்குறாங்க? அதுதானம்மா. ஏன்னா இப்போ உங்க பேர்லயே உங்க அம்மா பேர்லயே உங்க பேரும் உங்க அம்மா பேரு இருக்கிற மாதிரி உலகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க. அதே பிறப்பு கணக்கு காட்டணும், அதே வயசு கணக்கு காட்டணும். புரியுதுங்களா? அதோட வயசு, ஏஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணுவோம். அதான பூஜைக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது, அது எல்லாமே கேட்போம். ஏன் சார், இப்ப நிறைய பேருக்கு அவங்களோட ஏஜ் தெரியாது. ரெக்கார்ட்ல இருக்கிற ஒரு ஏஜ் ஒண்ணு இருக்கும், அவங்களோட ரியல் ஏஜ் ஒண்ணு இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது? கண்டிப்பா இப்போ ரெக்கார்ட்ல ஒண்ணு இருக்கும், வெளிமுறைவா வயசை குறைச்சிதான் யாரும் சொல்லுவாங்க. ஒண்ணு யாருக்கு யாராலையும் இவனை விரும்புறவனுக்கு எல்லாம் போய் அதெல்லாம் போய் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்குதான் நம்ம ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணு கேட்கறேன். அவங்க புகைப்படமா அது கேட்டு வாங்குறேன் இல்லையா நானு. இன்னைக்கு அதை எடுக்க முடியாதவன் யாருமே கிடையாது. அவங்க வயலே போகும்போது கூட செல்லுல எடுத்து வந்துடுறாங்களே, அதை செல்லு எடுத்து வந்து பிரிண்ட் போட்டு எவ்வளவு வழிமுறைகள் இருக்குமா. நம்ம யோசிக்கிறோம்மா, நம்மளை விட வரவங்க எல்லாம் கிரிமினலா தான் யோசிப்பாங்க, கிரிமினலா தான் செய்வாங்க. சரி சார், இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து கட்னா வந்து சிம்ரனை தான் கட்டுவேன் இல்ல நமிதாவை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு பேசுறான்னு வைங்க, இங்க இருந்துட்டு உட்காந்து நமிதா அவசியம் பண்ண முடியுமா? அதுக்குதான் நம்ம தாயார் பேர் கேட்கறது. இவன் சிம்ரன் பேர் வந்து இங்கதான் படத்துலதான் சிம்ரன் தெரியும், உண்மையான பேரே உங்களுக்கு யாரும் வெளியே கொடுக்கறது கிடையாது. அப்படியே சிம்ரன் பேர் தெரிஞ்சா கூட அவங்க அம்மா பேர் கண்டுபிடிப்பாங்களா? ஏம்மா எவ்வளவு வழிமுறைகளை நான் கேட்கறேன். உன் வீட்டுக்கு எத்தனாவது பிறப்புன்னு சொல்லுவானா, சிம்ரன் எத்தனாவதுன்னு? எல்லாமே அப்படி நடந்துறது கிடையாதுமா. ஆசைப்படுறதெல்லாம் போய் சேர்த்துட முடியாது. அதுக்கு தானே நான் பல சில நிறைய கொஸ்டின் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்போம். அதெல்லாம் கொண்டாதான் நான் செய்ய முடியும். சரிங்களா? இப்போ வசியம் பண்ணி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேஸ் வருது சார், இதை வந்து இதை நீங்க வசியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வருதா, எத்தனை நாள்ல வந்து அந்த விஷயத்தை முடிப்பீங்க? நீங்க 2 நாள்ல டிஃபரன்ஸ் தெரியும்ன்றீங்க, பட் அந்த கேஸ் முடிக்கிறதுக்கு கேட்கிறேன். கண்டிப்பா நான் தேவையான பொருள் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்தா ஒரு வேலைக்காரன் எத்தனை நாள்ல முடிக்கணும்னா கண்டிப்பா 2 அல்லது 3 நாள்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த தொழில் சம்பந்தப்பட்டவன் செய்யறவன் அதுக்குதான் வேலை. நீ 48 நாள் 1 வருஷம்னு நீ சொன்னாக்கா அதுக்கு பதிலா செய்யறவனும் மறந்துடுவான், நானும் மறந்துடுவேன், எல்லாருமே மறந்துட்டு தான் வேலையை பார்க்கலாம். வர்றது வேலையை உடனே சூட்டுக்கு சூடு முடிச்சு தர்றது தான் என்னுடைய வேலை. ஓகே, இப்போ உங்ககிட்ட வரோம், வந்து எல்லாத்தையும் பண்றீங்க, ஓகே, ஆனா அந்த சக்சஸ் ஆகல அப்படின்னா ரீ அட்டெம்ப்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது என்கிட்ட. ஓபன் சேலஞ்ச். ஓபன் சேலஞ்சு தான். ஏன் வந்து நிக்கிற, நீங்க வரியா? என்னன்னா நீ மறுதரம் நீ வந்து என்ன கேட்கற அளவுக்கு இருக்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி வேலை எனக்கு பிடிக்காது. எனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், எனக்கு நான் சாப்பிட்றனோ இல்லையோ, எனக்கு உடல்நிலை சரியோ இல்லையோ, நான் வேலையில முக்கியத்துவம் கொடுக்கறதால நான் அந்த பிரச்சனை எனக்கு வந்தது கிடையாது. பொதுவா வசியம் அப்படின்றது வந்து நிறைய விஷயத்த வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் சார். இப்போ ஒரு முகவசியம் அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த வயசானவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பெண்களுக்கு வந்து முகத்துல ஒரு ஈர்ப்பு, ஒரு வசிய சக்தி இருக்கணும்னா ஒரு சில பொருட்களை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா அந்த வசிய சக்தி தானாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமால சாதிக்கணும் அப்படின்னாலும் ஜனவசியம் இருக்கணும். உங்களை வந்து ஒரு ஆக்ட்ரஸாவோ இல்ல ஒரு ஆக்டராவோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வரணும்னா அதுக்கு ஒரு வசிய சக்தி இருக்கணும். சோ இந்த மாதிரி இப்ப பாலிடிக்ஸா இருக்கட்டும் இல்ல மீடியாவா இருக்கட்டும், இந்த இடத்துல நாங்க தான் டாப்ல இருக்கணும். ஒரு சில பேர்லாம் நான் சொல்லவே வேணாம், 60 வயசுலயும் நின்று சம்பாதிக்கிறாங்க. சில பேர் வராங்க, ஃபீல்ட் அவுட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் என்ன சார் பண்ணி கொடுப்பீங்க? ஆமா, நான் இதை பத்தி நம்ம பேசினா ஒரு சிலர் மனசு கஷ்டம், யாருக்கு மனசு கஷ்டப்படுறதுக்கு நான் தொழில் கிடையாது. ஒரு காலத்துல அழகு இருக்கணும், அறிவு இருக்கணும், பார்வையில் கண்ணு இது உடம்பு என்ன இதுன்னு பார்த்து, அப்ப அந்த கால சினிமாவெல்லாம் வேற. இப்ப எப்படியோ இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு ஸ்டார் ஆகுறாங்க. உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லை.
புரியுதுங்களா? இவனா நடிக்க வந்தான்னு கேட்பாங்க. இவன் பார்க்குறவங்க சினிமா பார்க்கும்போது சொல்லுவாங்க பக்கத்துல. படத்துல பார்த்தா இவங்களே நடிக்க வச்சாங்கன்னு பார்ப்பாங்க. அப்புறம் அவங்களே மறுபடத்துல இவங்க தான் சூப்பர் ஸ்டார்ன்றவங்க பெரிய ஸ்டாரா ஆகுறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு எடுத்து காட்டுறது. நீ முகவசியம் அது இதெல்லாம் கிடையாது. திறமைக்கு தான் இன்னைக்கு உண்டு முக்கியத்துவம். எத்தனை பேர் சார் திறமை இல்ல இருக்கவங்க ஜெயிக்கிறாங்க? திறமையா உள்ளவங்க அத்தனை பேருமே ஒவ்வொரு விதத்துல ஜெயிச்சுக்கிட்டு தான்மா இருக்கிறாங்க. திறமைய கூட சேர்ந்து சுறுசுறுப்பும் வேகமும் இருக்கணும். சிலர் மனசை விட்டுடுறாங்க. திறமை இருக்கும், அது சோம்பேறித்தனம் பட்டுட்டு அதை விட்டுடுறாங்க. அதுலதான் அவங்களால முன்னுக்கு அடைய முடியல. விடாமுயற்சி, பிடிவாதம் கண்டிப்பா கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. இப்போ வசியம் அப்படின்னா இப்போ கணவன் மனைவி என்னைக்குமே பிரியாம இருக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்துல அது ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா எப்போ யார் பட்டா போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சோ ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல ஹஸ்பண்டா இருக்கட்டும், என்னைக்குமே நம்ம மேல சண்டை போடாம ஒரு அஃபெக்ஷனா இருக்கணும்னா கண்டிப்பா விட்டு கொடுத்து வாழணும். சரியா? இது முதல்ல அவங்களுக்கு தேவை. அப்புறம் தான் மந்திரக்காரன் தேவை. சரிங்களா? அவங்களுக்குள்ள விட்டு கொடுத்தா தன்மை இருந்தாவே பாசம், புரிதல் எல்லாமே வந்துடும். ஒரு சின்னதா ஒருத்தன் ஒரு பெண் கூட பேசுவான், உடனே விட்டு கொடுக்காம அந்த சண்டையை பெருசாக்க என்ன ஆகும்? ஒரு பெண்ணு இவளே சொல்லிட்டான், நம்ம அங்க போனா என்னன்னு அவன் போயிடுறான். ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா வேலை செய்யற இடத்துல இருக்கும் இல்லைங்க பழக்கம், இவன் விடாம டார்ச்சர் பண்றதால அந்த பெண்ணு மனசு மாறிடும். நல்ல பெண்ணு கூட தவறா போயிடுது. முதல்ல அவங்களுக்குள்ள விட்டு கொடுக்குற சகிப்புத்தன்மை இருந்தாவே போறோம். இந்த வயசு இவங்களுக்கெல்லாம் அது தேவையே கிடையாது. இதை மீறி பெருசா நடக்கிறதால தான் எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட செய்யறது. ஜின்ன வச்சு நீங்க வசியம் பண்றீங்கன்னா அது எவ்வளவு % சக்சஸ் கொடுக்கும்? இப்ப எப்படி சொல்றது? ஜின் வச்சு நாங்க வசியம் பண்றோம்னா இவ்வளவு % அவ்வளவு % எல்லாம் கிடையாது. அவன் நம்ம கிட்ட வர்றவங்க எந்த % கேட்கறாங்க? அவன் 1000% கேட்டா கூட அதை கொடுத்துதான் ஆகணும். 10% கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும். நமக்கு என்ன கேட்கறாங்களோ அதை தான் தரணுமா தவிர நமக்கு என்ன % நம்ம இவ்வளவுதான் செய்ய முடியும் அவ்வளவுதான் அளவுகோல் போட்டு செய்யறது கிடையாது. வர்றவங்க என்ன கேட்கறாங்களோ அது தக்க மாதிரி தான் நம்ம கொடுத்தாகணும். இப்போ ஒருத்தருக்கு நீங்க ஜின்ன வச்சு வசியம் பண்றீங்கன்னு வைங்களேன், அது என்னென்ன டிஃபரன்ஸ் தெரியும் சார்? அவங்களுக்கு என்ன தேவையோ, இப்ப நான் கோபமா பேசுறதோ சிரிச்சு பேசினா அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி போறவங்களுக்கு வசியம் எடுத்துன்னு போறவங்களுக்கு தெரியும். என்ன இவ்வளவு நாளா பார்க்காம இருக்கிறோம், இன்னைக்கு பாக்குறா, இன்னைக்கு மாற்றம் இருக்குது சார். அங்கிருந்து போன் அடிப்பாங்க, சார் பரவாயில்லைங்க சார், இப்ப நல்லா தேவையில்லாங்க. முன்னெல்லாம் என் மனைவி கூட பேச்சுக்கு அடங்கவே மாட்டாங்க, இப்போ பரவாயில்ல சார், போனதுல இருந்து நல்லா இருக்கிறாங்க. என் கணவர் பாருங்க சார், வீடு தங்க மாட்டாரு, இப்ப தங்குறாரு. என் பிள்ளைங்க பாருங்க சார், இந்த மாதிரி பேச்சு கேட்கல, இப்ப சரியா இருக்கிறேன். இதை வச்சுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிறது. அவங்க சொல்றதை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நம்மளால பயனடைறவங்க சொல்லிதான் நமக்கு தெரியும். சரிங்களா? அதுதான் உண்மையான வசியம். நம்மளா சொல்லக்கூடாது வசியம் 100%, 200%, 5%. நம்ம கிட்ட போற மக்கள் தான் சொல்லணும், இங்க இவர்கிட்ட இவ்வளவு தூரம் நடக்குதுன்னு அவங்க தான் சொல்லணும். சோ மாந்திரீக ரீதியா வசியத்துல 100% அடைய முடியுமா சார்? 200% நான் செய்து தருவேன். மத்தவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. என்னுடைய விஷயத்தை தான் நான் சொல்றேன். நன்றி சார். நன்றி.